ஹாய் காய்ஸ், நான் ஒரு கதை சொல்லட்டுமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையை பார்த்திங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு நடந்த சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த கதை நடக்கிற இடம் பார்த்திங்கன்னா, தேனியை சுற்றி இருக்க ஒரு கிராமத்தில் தான் நடந்திருக்கு. வாங்க கதையை பார்க்கலாம். துரைசாமி அவர் தான் பார்த்திங்கன்னா இந்த ஊர்லேயே கொஞ்சம் பெரிய ஆள். ஊரில் நடக்கிற எல்லா நல்லது கெட்டது எல்லாத்தையுமே முன்னாடி தளம் தாங்கி நிற்கிறவர். அவருக்கு ஒரு தம்பி இருக்கார். அவர் பேர் பார்த்திங்கன்னா முருகன். 2 பேரும் பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. துரைசாமி, அவர் மனைவி, அப்புறம் அவருக்கு ஒரு மகன் ஒருத்தர் இருக்கான். அவர் பேர் பார்த்திங்கன்னா செல்வம். அப்புறம் அவர் தம்பி முருகன், அவர் மனைவி, அப்புறம் அவருக்கு பார்த்திங்கன்னா 3 பசங்க இருக்காங்க. ஊரில் பார்த்திங்கன்னா திருவிழா நெருங்கிட்டு இருக்கு. இவர் பெரிய குடும்பன்றதுனால துரைசாமி தான் எல்லாத்துலேயும் முன்னாடி நின்று பார்த்துட்ருக்காரு. தம்பியும் கூட இருந்து எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காரு. திருவிழா பார்த்திங்கன்னா இன்னும் 1 வாரம் தான் டைம் இருக்குது. அந்தமாரி எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, துரைசாமியோடைய மனைவிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. உடம்பு ஒரு மாதிரி முடியாத போயிடுச்சு. கை கால்லாம் அசைக்கவே முடியாத சோர்ந்து போயிட்டாங்க. டாக்டர் வந்து இதுமாரி சொல்கிறாங்க, அவங்க கொஞ்சம் வயசானவன்றதுனால இந்தமாரி சின்ன சின்ன விஷயம்லாம் வரும், கொஞ்சம் ஓய்வு எடுத்தாங்கன்னா சரியாக போயிடும் ஒரு 2 நாளில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து துரைசாமியை அவங்க மனைவி வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டாங்க. அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி இருக்கும். துரைசாமியுடைய பையன் செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வராரு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் போகலான்னு சொல்லிட்டு வராரு. கிராமத்து வீடுன்றதுனால பாத்ரூம்லாம் கிடையாது, வெளியே வராரு. அந்த நேரத்தில் வெளியே வந்த செல்வத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உணர்வு அவருக்கு தோணுது. யாரோ நம்ம வீட்டை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாரு. பார்த்தா தூரத்தில் யாரோ ஒருத்தர் நின்று அவங்க வீட்டையே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. அவருக்கு எதுவுமே தெரியல தூரமாக இருக்கிறதுனால. அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தான் ஒரு டார்ச் லைட் ஒன்று வச்சுருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு அந்த திசையை நோக்கி போகிறாரு. அங்கே போய் பார்த்தா யாருமே இல்லைங்க. அதனால் சரி நம்ம திருப்பி வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. பார்த்தா அவங்க வீட்டு வாசலில் யாரோ நின்றுட்டுருக்க மாரி இருக்குது. அவருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. உடனே வேகமாக வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்தா அவங்க அப்பா துரைசாமி நின்றுட்டுருக்காரு. உடனே செல்வத்திட்ட கேட்குறாரு, இந்த நேரத்தில் எங்கடா போயிட்டு வர? முகம்லாம் ஏன் இப்படி வேர்த்துருக்கு? என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு செல்வம் வந்து இந்தமாரி சொல்கிறாரு, நான் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தேன்பா தூரத்தில். அங்கே போய் பார்த்தேன், எதுவுமே இல்லை. திரும்பி பார்த்தா வீட்டு வாசலில் யாரும் நின்றுட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். இங்கே பார்த்தா நீங்கள் நின்றுட்டுருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக முடிச்சிட்டாரு, இந்த நேரத்தெல்லாம் வெளியே சுற்றாதரா, ஏதாவது மரத்து நகரை பார்த்தா கூட நம்மளுக்கு அப்படி தான் தோணும். உள்ளே போய் எதனா விபூதி வச்சுட்டு கம்னு படுத்து தூங்குடா, எதாக இருந்தாலும் காலைல பார்த்துக்கலாம், போய் படுப்போ. செல்வத்துக்கு பார்த்தீங்கன்னா சரியாக தோணல. மனசு ஏதோ ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு. சொன்ன மாரி நைட்டில் எதனா நம்ம தப்பாக பார்த்துருப்போம்னு சொல்லிட்டு நைட் அவர் தூங்குறதுக்கு போயிட்டார். அடுத்த நாள் காலையில் விடியுது. துரைசாமி பார்த்தீங்கன்னா நிலத்துக்கு கிளம்புறாரு. வெளியே வந்து பார்த்தா அவங்க தம்பியோடைய மனைவி தான் வீட்டை தெளித்து கோலம் போட்டுட்ருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறார், நான் இந்தமாரி நிலத்துக்கு போகிறேன், கஞ்சி வந்து செல்வத்திட்ட கொடுத்து அனுப்பிடுமா, அக்காவை தொந்தரவு பண்ணாத, டாக்டர் சொல்லியிருக்காங்க ஒரு 2 நாளாவது ரெஸ்ட் எடுத்தால் தான் அவள் பழைய மாரி ஆவான்னு சொல்லிட்டாங்க, அதனால் தொந்தரவு பண்ணாத. நிலத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா செல்வம் திடீர்னு வேகமாக ஓடி வந்தான் பதட்டத்திலே சொல்கிறான், என்னாச்சின்னு தெரியல, உடனே வா வீட்டுக்கு, அம்மா எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க, வா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். வீட்டுக்கு போய் பார்த்தா ஊர்க்காரங்களாம் வீட்டை சுற்றி நின்றுட்டுருக்காங்க. என்னன்னே தெரியல. உள்ளே போய் பார்த்தா சிவகாமி பார்த்தீங்கன்னா இறந்துட்டுருக்காங்க. துரைசாமிக்கு இப்படி ஒரு அதிர்ச்சியை எதிர்பார்க்கவே இல்லை. ஆள் அப்படியே உறைஞ்சி போய் நின்றுட்டாரு. ஒரு கொஞ்ச நேரம் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஊர்க்காரங்களாம் வந்து துரைசாமிகிட்ட பேசுகிறாங்க. நடந்தது நடந்துடுச்சு, இன்னும் 1 வாரம் தான் இருக்குது திருவிழான்னு சொல்கிறாங்க. துரைசாமி பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் திருவிழாக்கான வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு 3ஆவது நாளே ஒரு காரியத்தெலாம் முடிச்சிட்டாரு. அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா செல்வம் படுத்துட்ருக்காரு. அப்போ வந்து அவங்க அம்மா கூப்பிட்ற மாரி குரல் கேட்குது. அவனுக்கு ஒன்றுமே புரியல. வெளியே வந்து பார்க்குறான், சுற்றி பார்த்துட்ருக்கான். தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவம் தெரியுது. அவனுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, இந்த உருவத்தை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோமேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஞாபகம் வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சித்தப்பாவும் வெளியே வராரு. வெளியே வந்து கேட்குறாரு, இந்த நேரத்தில் வெளியே நடா பண்ணுறேன்னு சொன்னோடனே அவன் கூப்பிட்டு காட்டுறான், அங்கே பாருங்கள் அவங்களுக்கு எதனா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவரு கண்ணுக்கு அந்த ஏதோ ஒரு உருவம் தெரியுது. அவங்க சித்தப்பா வந்து சொல்கிறாரு, ஏதோ சரியில்லை, வா வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அவங்க வீட்டை சுற்றி பார்த்தா ஒரு நாய் வந்து 3 நாளாக குலைச்சிட்டே இருக்குது. அது வேறு அவங்களுக்கு ஒரு தொந்தரவாக இருக்குது. அடுத்த நாள் காலையில் விடியுது. எப்போவும் துரைசாமி தான் முதல்ல எழுந்திருப்பார். அன்றைக்கி பார்த்தா அவர் பெட்டை விட்டு எழுந்திருக்கவே இல்லை. செல்வம் வந்து கேட்குறான், என்னப்பா ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைடா எனக்கு கை காலெலாம் குடைச்சலாக இருக்குது, நேரம் போக போக எனக்கு வலி ஜாஸ்தியாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் வந்து தூரத்துலேருந்து செல்வத்துக்கு ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. கோயிலேருந்து பம்பை உடுக்க சத்தம் கேட்குது. கோயிலுக்கு வந்து கலசம் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாரு. துரைசாமி பார்த்தீங்கன்னா எழுந்துச்சி உக்காந்துட்ருக்காரு. செல்வம் கேட்குறாரு, என்னப்பா எழுந்துச்சி உக்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைடா இப்போ தான் ஏதோ உடம்புலாம் கொஞ்சம் சரியான மாரி இருக்குது, எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு.
நடந்த எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, செல்வம் வந்து அவங்க சித்தப்பா முருகன் கிட்ட சொல்றாரு. அத கேட்டு தான் அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிருச்சு. ஏதோ சரியில்ல. நம்ம உடனே எதனா பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்குறாரு. உடனே பார்த்தீங்கன்னா, அவர் கிளம்பி கோயிலுக்கு போறாரு. அங்க அவருக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த மாரி நைட் ஆனா செல்வம் வந்து ஏதோ ஒரு உருவத்த பார்த்தது. அண்ணன் வந்து உடம்பெல்லாம் முடியல, குடைச்சலா இருக்குன்னு சொன்னது. அது இல்லாத வீட்ல சுத்தி ஏதோ ஒரு நாய் ஒண்ணு கொலைச்சிட்டு இருக்குன்னு எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட அந்த சாமியார் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே சொல்லல. கையில ஒரு எலுமிச்சம்பழத்த குடுத்தாரு. "இத நீங்க எடுத்துட்டு போய் வீட்ல வைங்க. இன்னைக்கு நைட்டு வச்சிருந்து நாளைக்கு எடுத்துட்டு வாங்க. நம்ம பார்க்கலாம். அப்பதான் என்னால தெளிவா சொல்ல முடியும்னு" சொல்லிட்டாங்க. அந்த பழத்த எடுத்துட்டு வந்து வீட்ல வச்சுட்டு எல்லாரும் அமைதியா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா யாருக்குமே நிம்மதியா தூக்கம் வரல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த நாய் ஒண்ணு கொலைச்சிட்டே இருக்கு. இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அடுத்த நாள் ஆகுது. அந்த பழத்த எடுத்துட்டு போய் சாமியார்கிட்ட குடுக்குறாங்க. அத கட் பண்ணி பார்த்தா, பழம் உள்ளுக்குள்ள ஒரு மாரி கருப்பா தீஞ்ச மாரி இருக்கு. அப்பதான் அந்த சாமியார் சொல்றாரு, "உங்க வீட்டுக்கு ஏதோ ஏவல விட்டாங்கன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. "என்ன சொல்றீங்கன்னு?" கேட்டதுக்கு, "நான் சொல்றத மட்டும் நீங்க செய்யுங்க. ஃபர்ஸ்ட்டு அத போய் பாருங்கன்னு" சொல்றாங்க. உடனே நீங்க வீட்டுக்கு கிளம்பி போங்க. உங்க வீட்ட சுத்தி நாலா மூலைக்கும் தேடி பாருங்க. எதனா வித்தியாசமான பொருளோ, இல்ல வேற எதனா விஷயம் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு சாமியார் சொல்லிட்டாரு. இவங்களும் கிளம்பி வந்து வீட்ல எல்லா மூலையிலும் தேடி பார்க்குறாங்க. எதுவுமே கிடைக்கல. கடைசியா பார்த்தீங்கன்னா, அங்க மாட்டு தொழுவம் அவங்களது ஒண்ணு இருக்கு. அங்க போய் பார்க்குறாங்க. ஒரு மூலையில பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பள்ளம் தோண்டுன மாரி இருக்கு. அந்த பள்ளத்த தோண்டி பார்க்குறாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா, ஏதோ பூஜை பொருள் மாரி இருக்கு. ஒண்ணுமே புரியல. அந்த உடனே சாமியார்ட்ட போய் சொல்றாங்க. "சாமி ஏதோ பூஜை பொருள் மாரி இருக்குன்னு" சொன்னோனே, "அத நீங்க யாரும் தொட்டுடாதீங்க. நான் வந்து பார்க்குறேன்" அப்படின்னு சொல்றாரு. அந்த சாமியார் வந்து அந்த பைய பார்க்குறாரு. பார்த்த அடுத்த நிமிஷமே அவரு கண்டுபிடிச்சிட்டாரு. இது நல்லதுக்கான வச்ச பை கிடையாதுன்னு சொல்லிட்டு மட்டும். இந்த பைய பார்த்தீங்கன்னா, உங்க குடும்பத்த கெடுக்கணுன்றதுக்காக மட்டும் தான் இங்க வச்சிருக்காங்க. இப்ப இந்த பைய தொடுறது நல்லது கிடையாது. அதே இடத்துல இருக்கட்டும். அமைதியா விடுங்க. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க பொறுத்துக்கோங்க எப்படியாவது. ஏன்னா, அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, திருவிழா ஆரம்பிச்சிருது. அங்க பண்ற பூஜை பொருள்லாம் வச்சு நம்ம கண்டிப்பா இத அடக்கிற முடியும். நீங்க எப்படியாவது பத்திரமா இருங்க அப்படின்னு மட்டும் சாமியார் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்படி ஒரு விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் துரைசாமியும் சரி, அவங்க குடும்பத்துல இருக்கவங்களும் சரி, என்ன பண்றதுன்னே புரியல. நம்ம குடும்பத்த யாரோ கெடுக்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்காங்கன்றத நம்பவே முடியல அவங்களால. அவங்களால நிம்மதியா தூங்கவே முடியல. இந்த 2 ராத்திரியும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. இது இல்லாத இன்னொரு பக்கம் இந்த நாய் வேற நைட் ஆனா குலைச்சிட்டே இருக்கு. அது வேற அவங்களுக்கு பயங்கர தொந்தரவா இருக்கு. சொன்ன மாரியே பார்த்தீங்கன்னா, சாமியார் வந்தாரு. சாமியார் வரும்போது சில பூஜை பொருள்லாம் எடுத்துட்டு வந்தாரு. எடுத்துட்டு வந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டு, கடைசியா அந்த பைய ஒருத்தர்ட்ட குடுத்து, அந்த பைய எடுத்துட்டு போய் ஏதாவது ஏரி கரைக்காவோ, இல்ல சுடுகாட்டோ வச்சு எரிச்சிரு. எரிச்சுட்டு திரும்பி பார்க்காத வந்துரு. இல்லன்னா உனக்கு எதனா ஆயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. எல்லா பூஜையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாமியார் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உங்க குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா, மோசமான ஏவல ஒண்ணு ஏவி விட்டுருக்காங்க. இந்த ஏவல் விட்டதுக்கான காரணம் உங்க குடும்பத்துல ஒருத்தரும் உயிரோட இருக்கக்கூடாதுன்றது மட்டும் தான். இந்த ஏவல விட்டவன் பார்த்தீங்கன்னா, சரியான நேரத்தில தான் விட்டுருக்கான். கோவில் திருவிழா நேரத்தில விட்டா தான் உங்க குடும்பத்துக்கு பெரிய பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு யோசிச்சு விட்டுருக்கான். நான் ஏன் இத சொல்றேன்னா, இந்த நேரத்தில தான் சாமிக்கும் வந்து வலுவிழக்கும். அந்த நேரத்தில தான் ஏவலுக்கும் சரியான பலம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த மாரி பண்ணியிருக்காங்க. நீங்க பண்ண புண்ணியமா என்னன்னு தெரியல. அந்த பைரவரே தான் வந்து உங்க குடும்பத்துக்கு காவல் நின்னு இருக்காரு. நீங்க கூட சொன்னீங்களே, ராத்திரி ஆனாலே இந்த நாய் கொலைச்சிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. அது வெறும் நாய் இல்ல. அந்த பைரவரே தான் உங்களுக்காக வந்து நின்னு இருக்காரு. அதனால தான் அந்த ஏவல வீட்டுக்குள்ளவே வர விடல. முருகன் வந்து கேட்குறாரு. "என்ன சொல்றீங்க? பைரவரா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "ஏன் இப்படி கேட்குறீங்கன்னா?" "இல்ல அது எங்க அண்ணி தான் வந்து அந்த நாய்க்கு சாப்பாடு எப்பயுமே போட்டுட்டு இருப்பாங்க. நாங்க என்ன நெனச்சோன்னா, எங்க அண்ணி வந்து இந்த மாரி இல்லாதனால அந்த நாய் வந்து ஏக்கத்துல தான் இந்த மாரி கொலைச்சிட்டு இருக்குன்னு நாங்க நெனச்சோம். அந்த தெய்வத்தினால தான் இப்ப நீங்க பொழச்சிருக்கீங்க. இல்லன்னா கண்டிப்பா இந்த குடும்பத்திலருந்து கொறஞ்சது ஒரு 3 உயிராவது போயிருக்கணும்பா. எல்லாம் சரிதான் சாமி. எங்க குடும்பத்தையே அழிக்கணும்னு நெனைக்கிற அளவுக்கு யார் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சதுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? இல்லப்பா, நேரம் வரும்போது உங்களுக்கே தெரியும். ஏன்னா நான் அந்த ஏவல அழிக்கல. யாரு உங்கள ஏவி விட்டாங்களோ, அவங்க கிட்டயே திருப்பி நான் ஏவி விட்டுருக்கேன். கண்டிப்பா நேரம் வரும்போது உங்களுக்கு தெரிய வரும். பாருங்கப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா, சில நாட்கள்லாம் கடந்து போயிட்டுருக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு செய்தி ஒண்ணு வருது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பங்காளி மொற வரும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய விபத்து ஒண்ணு நடந்திருக்குதா சொல்றாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்த்தா, அவங்க மாட்ட புடிச்சு கட்டும்போது, அந்த மாடு வந்து அவங்கள பாஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. அது அவங்க வளர்த்த மாடு தான். எப்படி அவங்க மேல பாயும்ன்னு விசாரிச்சா, எதுவுமே தெரியல. துரைசாமி குடும்பம் வந்து இதெல்லாம் விசாரித்ததுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஒருவேளை இவரு தான் நம்ம குடும்பத்து மேல எதனா ஏவல ஏவி விட்டுருப்பாங்களோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் ஏற்கனவே சில
பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு. அந்த பிரச்சனையுடைய முடிவு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, துரைசாமியோடைய குடும்பத்துக்கு தான் சாதகமாக முடிஞ்சுச்சு. ஒருவேளை இதை மனசில் வச்சுட்டு தான் நம்ம குடும்பத்தை எதனா பழிவாங்க பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனசில் யோசிக்கிறாங்க. ஆனால் துரைசாமி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே வெளிக்காட்டிக்கல. ஏன்னா அவங்க இதோட பெரிய பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு வந்ததுனால இவங்களாவது இதுக்கு மேலே நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் மாதிரி தான் இவங்களும் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு பழி உணர்ச்சியும் வெளிக்காட்டிக்கல. ஓகே காய்ஸ், கதை எப்படி இருந்துச்சு? நம்ம மீண்டும் அடுத்த கதையில் பார்ப்போமா?